இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் இந்தியா போஸ்ட்லேருந்து 44,228 காலி பணியிடங்கள் இந்தியா முழுவதும் அறிவிச்சிருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய மார்க் அடிப்படையில் தான் இதற்கான ரெக்ரூட்மெண்ட் இருக்க போது. ஆல்ரெடி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க லாஸ்ட் இயர்ஸ். ஸோ இந்த இயரும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்றைக்கி அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/8/2024 அப்படின்ட்டு மேலே போயிட்டுருக்கு. அதற்கான வேகன்சியும் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வேகன்சி தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த வேகன்சி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சர்க்கிளுக்கான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த வேகன்சி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமான வேகன்சிஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாட்டுக்கு 3789 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு எவ்வளோ, யூஆருக்கு எவ்வளோ, ஓபிசி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூவில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். இதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இதான் ஃபுல் நோட்டிஃபிகேஷன். இதில் நீங்கள் indiapost.gds.online.gov.in இந்த வெப்சைட்டில் தான் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 3 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அண்ட் தேக் சேவாக். இந்த 3 போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 10th தான் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. 15/7/2024 இன்னிலேருந்து 5/7/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அப்படி ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6/8/2024 8/8/2024 நீங்கள் எடிட் பண்ணி கரெக்ஷன் பண்ணுறதுக்கான விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷனை ஏதாவது நீங்கள் இன்ஃபர்மேஷன் தப்பாக இருந்துச்சுன்னா மாற்ற முடியுமே தவிர ஹோல்ட் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் எக்கச்சக்கமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் தயவுசெய்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிவிட்டு படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ பிபிஎம்முக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 12,000 29,350 அப்படிங்கிற பே ஸ்கேல். ஸோ அது டிஆர்சிஎஸ் ஸ்லாப் அப்படின்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் சொல்லுவாங்க. ஸோ அதற்காக நீங்கள் indiapost.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏபிபிஎம் தேக் சேவாக்கு பார்த்தீங்கன்னா 10,000 24,470 அப்படிங்கிற சேலரி டிஆர்சி ஸ்லாப்பாக கொடுத்துருக்காங்க. அதிகபட்ச வயது 40 வயதாக கொடுத்துருக்காங்க. குறைஞ்சபட்ச வயது 18. இருந்தாலும் எஸ்சி எஸ்டிக்கு 5 years ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு 3 years ரிலாக்ஸேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடிக்கு 10 years ரிலாக்ஸேஷன். ஓகேங்களா? அது இல்லாமல் ஓபிசி, எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூ அவங்களுக்கு அடிஷனல் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு 10th பாஸ் ஆகியிருந்தாவே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் present in schools, the proficiency of the same will be assented by the department of basic certificate issued by the concerned deputy commissioners அப்படின்ட்டு கிளியராக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், நாலேஜ் ஆஃப் சைக்கிள்ஸ், அடிக்யூட் மீன்ஸ் ஆஃப் லைவ்ஹுட். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் அனுபவம் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்ட தெரிய வேண்டும் கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் ஆனவே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க. indiapost.gds.online.gov.in இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் உங்களுடைய ஃபைனல் மார்க் பேஸ் பண்ணி 4 digit டெசிமலில் மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. அது பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கிளியராக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. லாஸ்ட் இயர் எவ்வளோ மார்க் இருந்துச்சு அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வருஷம் வரும். ஸோ அதோட கொஞ்சம் குறைவாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா எவ்ரி இயர் இந்த ஜிடிஎஸ் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக பெண்களுக்கு உதாரணமாக ஃபீஸ் கிடையாது. அதனால் தாராளமாக ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் மார்க் அடிப்படையில் உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணும்போது அடுத்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய எஸ்எம்எஸ், இமெயில், உங்கள் மொபைல் நம்பர் ரீசார்ஜ், அதாவது நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். இமெயில் ஐடிக்கு நீங்கள் செலெக்ஷன் பண்ணதுக்கான மெசேஜ் வரும். ஓகேங்களா? அந்த மெசேஜுக்கு அப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் இங்கே கீழே கொடுத்துருக்குற இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் இது கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், அதெல்லாமே செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் indiapost.gds.online.gov.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. வேலிட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், அப்புறம் 10th பாஸ் பண்ண இயர் அண்ட் பர்சன்டேஜ், அப்புறம் ஸ்கேன்டு ஃபோட்டோ காப்பியர்ஸ் ஆஃப் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இதெல்லாம் வேணும் அப்ளை பண்ணுறதுக்கு. 100 rupees பே பண்ணணும். அனைத்து ஃபீமேல், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் கிடையாது. ஒன்லி மேல், ஜென்ரல், ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் மட்டும் 100 பே பண்ணால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஆன்லைன்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ளை ஆன்லைனில் உங்களோட டீல்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th மார்க் நீங்கள் என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும். ஆதார் நம்பர் கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீ பே பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலாக வந்து சப்மிட் பண்ணாவே போதும். உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. உங்கள் மொபைல் இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும், அப்ளிகேஷன் நம்பர் வரும். ஸோ அதுதான் உங்களுடைய ஃபைனல் நம்பர். அதை வச்சு தான் நீங்கள் வந்து ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட்.